தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு ராஜமௌழி கூட்டணியில உருவாகும் படம் தான் எஸ்எஸ்எம்பி 29. இதுவே இவங்க 2 பேரும் இணைந்து பணியாற்றிய முதல் படம் அப்படின்னே சொல்லலாம். பாகுபலி RRR படங்களுக்கு பிறகு உலக அளவுல கவனம் ஈர்த்திருக்காரு நம்ம ராஜமௌழி. மகேஷ் பாபு படத்தையுமே உலக அளவுல வெளியிட பிளான் போட்டிருக்காராம். இந்திய சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையாக 1000 கோடி பட்ஜெட்ல உருவாகும் படம் இதுவே ஆகும். இது ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் படமாக உருவாகிட்டு இருக்கா. ராஜமௌழி அவர்கள் இந்த படத்தை குளோப் டிராட்டர் அப்படின்னுமே வர்ணிக்கிறாராம். சமீபத்துல கென்யாவில் முக்கிய ஷெட்யூல் முடிச்சிருக்கான். நவம்பர்ல அப்டேட் வரும் அப்படின்னு ராஜமௌழி அவர்களே சொல்லியிருந்தார். டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் அல்லது கிளிம்ஸ் வீடியோ வெளியாகலாம் அப்படின்னுமே சொல்றாங்க. இந்த நிலையில ராஜமௌழி மகேஷ் பாபு கூட்டணியில உருவாகும் இந்த படத்துடைய டைட்டில் சோஷியல் மீடியாக்கள்ல லீக் ஆகிருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா வாரணாசி அப்படின்ற டைட்டில வைக்க படக்குழு பிளான் போட்டிருக்காங்களா. கூடிய விரைவிலேயே இந்த டைட்டிலுடன் ஒரு பக்காவான போஸ்டரை படக்குழு வெளியிட்டு ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கவுமே இருக்காங்க. இந்த நிலையில தற்போது தாவேகா விஜய் அவர்கள் பற்றி மகேஷ் பாபு அவர்கள் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அண்மையில் நடந்த கரூர் சம்பவம் தளபதி விஜய் அவர்களை ரொம்பவே மனமுடைய செஞ்சிருக்கு. இதனை ஒரு வீடியோ மூலம் அவருமே தெள்ள தெளிவாக சொல்லியிருந்தார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களும் மகேஷ் பாபு அவர்களுமே பல வருடங்களாகவே நல்ல நண்பர்கள். இருவருமே அவ்வப்போது சோஷியல் மீடியாக்கள்ல அவங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்வாங்க. இது ஒரு வழக்கமான விஷயமாகவே இருந்துட்டு இருந்தது. இந்த நிலையில தற்போது கரூர் விவகாரம் பற்றி மகேஷ் பாபு அவர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தளபதி விஜய் அவர்களை நலம் விசாரித்தும் இருக்காரா. மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவருடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கார். இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.